ஸோ இன்சூரன்ஸ் கிளைம் ஃபார் லாஸ் ஆஃப் ப்ராஃபிட்ன்றது என்னன்னா, லாஸ் திடீர்னு ஆயிடுது அப்படின்னா வந்து அந்த மாதிரி சர்க்கம்ஸ்டான்சஸ்ல it is very important that company should have a insurance coverage for that so that they can maintain the operating expenses of the organization. இல்ல few terminologiesலாம் இருக்கு. Indemnity period, standard turnover, adjusted annual turnover, standing charges அந்த மாதிரி இருக்கு. Indemnity periodன்றது வந்து என்னன்னா, the period for which normal activities of the business is interrupted. எந்த டைம்ல எனக்கு நார்மல் ஆக்டிவிட்டியே பண்ண முடியலன்றது இண்டெம்னிட்டி பீரியட். ஸ்டாண்டர்ட் டர்ன் ஓவர்ன்றது இந்த இப்போ எனக்கு ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கு இந்த இயர்ல, இந்த இயர் ஸ்டார்டிங்லேருந்து அந்த பீரியட் ஆஃப் இண்டெம்னிட்டி வரைக்கும் எந்த பீரியட்ல மட்டும் எனக்கு ப்ராப்ளமா இருக்கும் அந்த பீரியட் வரைக்கும் அதே செட் ஆஃப் பீரியட் போன வருஷம் ஓகேவா. டர்ன் ஓவர் த ப்ரீவியஸ் இயர் கரஸ்பாண்டிங் டு த பீரியட் ஆஃப் இண்டெம்னிட்டி ஆஃப்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் ட்ரெண்ட் இன் டர்ன் ஓவர் ஸ்டாண்டர்ட் டர்ன் ஓவர். Adjusted annual turnover என்றது 12 months preceding the turnover during 12 months immediately preceding the date of damage. அப்படின்னா என்ன, இப்போ வந்து லெட்ஸ் சே வந்து ஜான்வரி 15th 2025லேருந்து நம்மளால லைக் அட்ஜஸ்டட் ஆனுவல் டர்ன் ஓவர் இது பண்ணுறாங்கன்னா ஜான்வரி அப்போதான் வந்து எனக்கு நான் இதுக்கு மேலே என்னால் கண்டினியூ பண்ண முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வர முந்தின இதுலேருந்து, ஸோ ஜான்லேருந்து அதுக்கு முந்தின ஜான் 2024 வரைக்கும் அட்ஜஸ்டட் ஆனுவல் டர்ன் ஓவர் சேல்ஸ் கால்குலேஷன் பண்ணுறது. ஸ்டாண்டிங் சார்ஜஸ்ன்றது அன்அவாய்டபிள் ஃபிக்ஸ்ட் எக்ஸ்பென்சஸ் விச் ஹவ் டு பி பேட் ஈவன் சி ரெண்ட் பே பண்ணுறது வேற வழி இல்லை, ரெண்ட் பே பண்ணி தான் ஆகணும். இன்சூரன்ஸ் இதெல்லாமே வந்து ஸ்டாண்டிங் சார்ஜஸ். ஸோ இது 4 டெர்மினாலஜிஸ் விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து calculation of the net claim under loss of profit policy. The amount of net claim is determined through the following steps. So let's take an example. Ascertainment first step வந்து ascertainment of gross profit. அப்புறம் வந்து அதில் gross profitன்றது net profit for previous accounting period plus insured standing charges. gross profitன்றது வந்து insured standing charges minus net loss இருந்ததுன்னா இது அப்ளை பண்ணோம், net profit இருந்ததுன்னா அப்ளை பண்ணோம். ஜிபி ரேட் நம்மளுக்கு தெரியும், ஜிபி divided by sales into 100. ஷார்ட் சேல்ஸ் வந்து ஷார்ட் சேல்ஸ் மைனஸ் ஸ்டாண்டர்ட் இஸ் ஈக்குவல் டு ஸ்டாண்டர்ட் டர்ன் ஓவர் மைனஸ் ஆக்சுவல் டர்ன் ஓவர் ஃபார் இண்டெம்னிட்டி பீரியட். அப்புறம் ஜிபி லாஸ்ட் ஆன் ஷார்ட் சேல்ஸ் அப்படின்னா எவ்வளோ ஜிபி வந்து அதாவது இந்த ஸ்டெப் 3 இன்டூ ஸ்டெப் 4 எவ்வளோ ஜிபி ரேட் இன்டூ ஷார்ட் சேல்ஸ். ஷார்ட் சேல்ஸ்னா நான் இவ்வளோ ஸ்டாண்டர்ட் டர்ன் ஓவர் வரும்னு நான் எதிர்பார்க்குறேன், ஆனால் எனக்கு இந்த வருஷம் ஏதோ ஒரு ப்ராப்ளத்தினால எனக்கு ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸே மூவ் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் வந்துருத்தோ அது வரைக்கும் நான் என்ன சேல்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றது வந்து ஷார்ட் சேல்ஸ். அட்மிசிபிள் அடிஷனல் எக்ஸ்பென்சஸ்ன்றது வந்து லீஸ்ட் ஆஃப் த ஃபாலோயிங் எவ்வளோ அடிஷனல் எக்ஸ்பென்சஸ் சேல்ஸ் டியூ டு அடிஷனல் எக்ஸ்பென்சஸ் இன்டூ ஜிபி ரேட், அப்புறம் ஆக்சுவல் அடிஷனல் எக்ஸ்பென்சஸ் இன்டூ நெட் ப்ராஃபிட் பிளஸ் இன்சூர்ட் ஸ்டாண்டிங் சார்ஜஸ் டிவைடட் பை நெட் ப்ராஃபிட் பிளஸ் ஆல் ஸ்டாண்டிங் சார்ஜஸ். கிராஸ் கிளைம்ன்றது என்னன்னா எவ்வளோ ஜிபி லாஸ்ட் பிளஸ் அட்மிசிபிள் எக்ஸ்பென்சஸ் என்ன மைனஸ் சேவிங்ஸ் அண்ட் ஸ்டாண்டிங் சார்ஜஸ். இன்சூரபிள் வேல்யூன்றது அட்ஜஸ்டட் ஆனுவல் டர்ன் ஓவர், அதாவது டேட் ஆஃப் டேமேஜ்லேருந்து முன்னாடி 12 மாதம் இன்டூ ஜிபி ரேட். கிளைம் டு பி இன் ஆவரேஜ் கிளாஸ்னா என்ன மித்ரா? வாட் டு யூ மீன் பை ஆவரேஜ் கிளாஸ்? கேட்கல, வாய்ஸ் கேட்கலடா. ம் அப்படியா? இல்ல நேத்திக்கு படிச்சோமே ஆவரேஜ் கிளாஸ் அப்ளிகபிள். நிறைய வாட்டி சொல்லிட்டே இருந்தேன் ஆவரேஜ் கிளாஸ் அப்ளிகபிள்னா என்ன. அது ஆவரேஜ் கிளாஸ் அப்ளிகபிள் ஆகாது. ஆவரேஜ் கிளாஸ் அப்ளிகபிள் எப்போ ஆகும்னு கேட்குறான். அப்படின்னு எங்க போட்டிருக்காங்க? இருக்கா நம்ம புக்ல? எங்கடா இருக்கு அந்த மாதிரிலாம் இருந்த மாதிரி தெரியல எனக்கு. நெட் கிளைம்ன்றது என்ன சொல்றீங்க, கிராஸ் கிளைம்ன்றது என்ன சொல்றீங்க? புரியல மித்ரா. ஆமா, அமௌண்ட் ஆஃப் கிளைம்
சரி, கிராஸ் கிளைம்னா என்ன? சரிடா, ஓகே, நீங்க சொல்றதுலயே நான் வரேன். கிராஸ் கிளைம்னா என்ன? புக்ல எங்கேயா கொடுத்துருக்காங்களா அந்த மாதிரி? கிராஸ் கிளைம் கிரேட்டர் than நான் பார்த்த வரைக்கும் இல்ல. சொல்லுடா கண்மா. இல்ல புக்ல எங்கேயாவது இருக்கா? நான் பார்த்த மாதிரி இல்லையே. அண்டர் இன்சூரன்ஸ்னா என்ன? அண்டர் இன்சூரன்ஸ்னா என்ன அக்ஷயா? செல்மா அப்படியே படிக்காதீங்கடா. மீனிங் புரியாம படிக்கவே படிக்காதீங்க, ஞாபகமே வராது. அண்டர் இன்சூரன்ஸ்னா என்ன? சரி, ஓகே, அண்டர் இன்சூரன்ஸ் என்ன? வஷிதா, ஆவரேஜ் கிளாஸ் எப்ப அப்ளிகபிள் ஆகும்? பாலிசி வேல்யூஸ் லெஸ் than the கிராஸ் கிளைம்னா என்ன? கரெக்டா யூசிங்க. அதாவது ரொம்ப லேமேன் லாங்குவேஜ்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்கடா. கிராஸ் கிளைம் நெட் கிளைம்லாம் விட்டுருங்க. என்ன சொல்ல ட்ரை பண்றாங்கன்னா, என்னோட பாலிசி வேல்யூ நான் 40,000 ரூபாய்க்கு எடுத்திருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். சரியா? என்னோட லாஸ் வந்து 20,000 ரூபாய் தான் ஆயிருக்கு. இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா ஆவரேஜ் கிளாஸ் அப்ளை ஆகாது. ஏன்னா என்னோட நான் வந்து பாலிசியே நிறைய எடுத்திருக்கேன்ல, லாஸ் என்னமோ எனக்கு கம்மி தானே. ஸோ அந்த இன்சூரன்ஸே மொத்தமா கவர் பண்ணி கொடுத்துருவோம். கரெக்டா மித்ரா? மித்ரா மேடம், அக்ஷயா மேடம், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த சாதாரணமா புரிஞ்சுக்கோங்க. என்னோட பாலிசி வேல்யூ நான் 10,000 ரூபாய்க்கு எடுத்திருக்கேன். எனக்கு வந்த பிரச்சனை வந்து 8,000க்கு தான் வந்திருக்கு. அப்ப இன்சூரன்ஸ் கிளைம்ல இருந்து மொத்தமா நான் கிளைம் பண்ணிக்க முடியுமா? சொல்லுங்க மித்ரா. ஆ, பண்ணிக்கலாம் இல்லையா? ஏன்னா எனக்கு 8,000 என்ன லாஸோ நான் தான் பண்ணிக்க முடியும். பண்ணிக்கலாம், கவர் ஆகலாம்ல. ஆனா 8,000 தான் நான் பாலிசி எடுத்திருக்கேன், 10,000 ரூபாய்க்கு லாஸ் வருது. அப்போ நான் எவ்வளவுக்கு கிளைம் பண்ண முடியும்? ஆ, அங்கதான் இந்த ஆவரேஜ் கிளாஸ். ஆவரேஜ் கிளாஸ்ன்றது ப்ரொபோர்ஷனேட்டா என் பாலிசிக்கு இவ்ளோ லாஸ் வந்திருக்கு, என் பாலிசிக்கு நான் இவ்ளோ லாஸ் கவர் பண்ணலாம்னு சொல்றாங்க. ஆனா எக்ஸிஸ்டிங் லாஸ் எனக்கு அதை விட வந்து ஜாஸ்தியா இருக்கும் போது ப்ரொபோர்ஷனேட்டா கால்குலேட் பண்றது தான் ஆவரேஜ் கிளாஸ்னு சொல்லுவாங்க. ஸோ ஆவரேஜ் கிளாஸ்ன்றது எப்பனா இஸ் அப்ளிகபிள் when my loss is predominantly higher than my policy value. ஓகேவா? அதுதான் மீனிங். My average clause will not be applicable when my policy value is greater than my stock which on the date of fire. புரியுதா? இது எப்படி ஆமா, பாலிசி வேல்யூ ஆவரேஜ் கிளாஸ் ப்ரொபோர்ஷனேட்டா அதுக்கு கால்குலேட் பண்ணி கொடுப்பாங்கப்பா. நீ இவ்வளவுதான்ப்பா எடுத்திருக்க, உனக்கு என்னமோ லாஸ் ஆஃப் ஸ்டாக் நார்சியா வந்திருக்கு, அவ்வளவுலாம் என்னால கொடுக்க முடியாது. ஏன்னா நீ இவ்வளவு அமௌண்ட் தான் எடுத்திருக்கும் போது நான் ஜாஸ்தியா கொடுக்க கூடாது, எனக்கு இன்சூரன்ஸ் ஆக்ட்ல கவர் ஆகாது. உனக்கு என்ன நீ லாஸுக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரொபோர்ஷனேட்டா பாலிசியில் எவ்வளவு கவர் ஆகுதோ கால்குலேட் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லுவான் இன்சூரன்ஸ் கம்பெனி. ஓகேவா? அதான் ஆவரேஜ் கிளாஸ் applicable when insurable value is less than the policy value. Average clause.
when insurable value is greater than policy value, average clause not applicable. Okay. ஸ்டாண்டிங் சார்ஜஸ்ன்றது இன்சூர்ட் ஸ்டாண்டிங் சார்ஜஸ் பிளஸ் அன்இன்சூர்ட் ஸ்டாண்டிங் சார்ஜஸ் ரெண்டுமே எடுத்துக்கோங்க. ஓகே. இஃப் சேல்ஸ் ஃபார் பாஸ்ட் இயர்ஸ் இஸ் கிவன் we need to determine the trend of sales கண்ணா. இப்போ எனக்கு பாஸ்ட் இயர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா அதோட ஆவரேஜ் எடுத்துக்கணும் சேல்ஸ்க்கு. ஒரு வருஷம் கொடுத்தாங்கன்னா ஒரு வருஷத்தோட டேட்டா எடுத்துக்கோங்க ப்ரிசீடிங் இயர். 4 வருஷம் கொடுத்தாங்கன்னா 4 வருஷத்தோட ட்ரெண்ட் எடுத்துக்கணும். ஓகேவா? குட். இந்த ஸ்டெப் எல்லாரும் தரவா இருக்கீங்களா? அந்த ஸ்டெப்ஸ் எல்லாரும் தரவா இருக்கீங்களா? யார் இன்னும் தரவு பண்ணல? இந்த ஸ்டெப்ஸ் யார் இன்னும் தரவு பண்ணல? ஐ வாண்ட் வெரி வெரி ஜென்யூன் ஃபீட்பேக். பாதி பண்ணிட்டேன் மேம், இனிமேதான் ஆரம்பிக்கணும். ஆ ஆ ஏண்டா 5 டைம்ஸ் எழுதுங்க. ஒரே சொல்யூஷன் தான் மித்ரா. கான்செப்ட் புரிஞ்சுட்டு ஃபார்மேட் தரவால்ல அப்படின்னா ஒரே வழிதான், எழுதி தான் பார்க்கணும். சீக்வன்ஸா நான் இப்ப சொல்றேன் பாருங்க. சில விஷயம் அதாவது சிலது பிக் ஆயிடும்டா மித்ரா, சிலது பிக் ஆகிறது கஷ்டமா இருக்கும். ஆனா நீங்க எழுதி பார்த்தீங்கன்னா பிக் ஆயிடும். 5 டைம்ஸ் எழுதுங்க, வரலையா 10 டைம்ஸ் எழுதுங்க. இதெல்லாம் எக்ஸ்பெக்டட், இதெல்லாம் ஒன்றும் இல்லடா, ஃபார்மேட் அப்ளை பண்ணி போடுறீங்களான்னு பார்க்குறாங்க. இதுல எதுவும் டெஸ்டிங் ஆஃப் இன்டெலிஜென்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. நீங்க நீங்க நேத்தி கிளாஸ்ல பாத்தீங்களா இன்சூரன்ஸ்ல என்ன டெஸ்டிங் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏதாவது இருக்கான்னு? இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட் பண்ற அளவுக்கு ஏதாவது இருக்கான்னு? ப்ராபப்ளி ஒரு 2 வார்த்தையை நம்ம நல்லா ப்ராப்பரா சென்டென்ஸ் படிச்சோம்னு வச்சுக்கோங்க, பிக் பண்ணிடலாம்ல கரெக்டா? எது டெஸ்டிங் ஆஃப் இன்டெலிஜென்ஸ்னா மார்ஜினல் காஸ்டிங், ஜாயிண்ட் ப்ராடக்ட் பை ப்ராடக்ட், ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸ், பேங்க் ரெகன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட், இன்டகிரேட்டட் அக்கவுண்டிங் கூட சொல்ல முடியாது, ரெகன்சிலியேஷன் ஆஃப் காஸ்ட் அண்ட் ஃபினான்ஷியல் ப்ராஃபிட், டிடில கொஞ்சம் அங்கங்க டச் அப் ஆன அது, ஐடிடில கொஞ்சம், அவ்வளவுதான். நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க பர்சனலா, உங்களோட தாட் ப்ராசஸ்? மித்ரா நீங்க சொல்லுங்க. இது டெஸ்டிங் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் சாப்டர்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா என்னோட பாயிண்ட்ல இல்ல. உங்களுக்கு எப்படி ஃபீல் பண்றீங்க? இந்த மாதிரி இடத்துல எல்லாம் நம்ம ஃபார்மேட் எடுத்தோமா, லம்பா மனசுல ஆக்கிட்டோமா, அதாவது பை ஹார்ட்னு பண்ணாம கோர்வையா படிங்க. ஓகே இதுக்கப்புறம் இது, இதுக்கப்புறம் இது அப்படின்னு நீங்க கோர்வையா படிச்சீங்கன்னா ஈஸியாயிடும். அதனால தான் ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3, ஸ்டெப் 4 அப்படி கொடுத்துருக்கேன். 5 டைம்ஸ் எழுதுங்கடா, கண்டிப்பா பிக்கப் ஆயிடுவீங்க மித்ரா. உங்களுக்குலாம் நீங்கெல்லாம் 2 வாட்டி எழுதினாலே 3வது வாட்டி நச்சுன்னு மைண்ட்ல நிக்கும் உங்களுக்குலாம். நாங்களாம் எங்களெல்லாம் 15 வாட்டி 20 வாட்டி எழுத சொல்லுவார் சார். 21 வாட்டி தான் ஓஹோ இது இப்படியான்னு எனக்கு தோணும். ஆனா நீங்களாம் யூர் ஆல் பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஒரே விஷயம்தான் மித்ரா, ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ். அக்ஷயா நீங்க என்ன சொல்லலாம், ஃபார்மேட் தரவு பண்ணிட்டீங்களா கண்ணா? நல்லா சரவு பண்ணிட்டீங்களா? ஓகே சூப்பர். வஷிதா ஏன்டா தரவு பண்ணல இன்னும்? எதனால? எழுதி பாத்தீங்களா? கஷ்டமா இருக்கா? சொல்லமா எல்லாத்தையும் அப்படியே மூவ் பண்ணிடாதீங்க, அப்புறம் கஷ்டமாயிட போகுது. எனக்கு இந்த ஃபார்மேட்லாம் மட்டும் நான் அன்னன்னைக்கு ரிவிஷன் கவர் பண்ணும்போது ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும், 15 நிமிஷம் தான் ஆகும். ரொம்பலாம் உங்களோட பிளானரோட இது டிஸ்டர்ப் கண்டிப்பா ஆகாது என்னோட ரிவிஷன் பேட்டர்ன். அதனால அந்த 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 பாயிண்ட் ஆஃப் டைம் மட்டும் அந்த தரவா எழுதி பாத்துருங்க. அது கண்டிப்பா ஐம் டாம் ஷூர் இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யர் எக்ஸாம். இதுலலாம் நீங்க ரொம்ப யோசிக்கலாம் வேணாம்டா. பாத்தீங்களா ஒரு சீக்வன்ஸ் பாத்தீங்களா, வரலையா ஒரே விஷயம் எழுதிருங்க. 5 வாட்டி எழுதுங்க அப்படியே.
உங்களுக்கு எந்த காடை பிடிக்குமோ நினச்சிண்டே நல்லா மெடிடேஷன் பண்ணி ஒரு கார்னராக உட்காந்து ஒரு வாட்டி வரலையா ஓகே, ரெண்டாவது வாட்டி வரலையா ஓகே, அது என்ன அதுக்காச்சும் நம்மளுக்காச்சு, மூணாவது வாட்டி நாலாவது வாட்டி ஆட்டோமேட்டிக்காக மைண்டில் கிடு கிடு கிடுன்னு வர ஆரம்பிச்சிரும். அப்படியே ஓகேவா? சூப்பர். இப்போ பாருங்க, illustration 8 on account of fire. On account of fire June 15th fire டா 2021ல. ஓகேவா? ஒர்க் வந்து பயங்கரமா டிஸ்டர்ப் ஆயிடுச்சு டிசம்பர் 15th வரைக்கும். அவங்களால எதுவுமே பண்ண முடியல. லாஸ் பாத்தீங்கன்னா 1,40,000. இண்டemnity பீரியட் என்னடா வஷிதா? ம் 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 ஸோ நார்மல் ஆக்டிவிட்டீஸ் இன்டரப்ட் ஆகிற பீரியட் இண்டemnity பீரியட். ஸோ கஷ்டமான டைம் 7 மாசம். எவ்வளோ சேல்ஸ் இன்க்ரீஸ் இன் சேல்ஸ் 25% இன்க்ரீஸ் இன் சேல்ஸ்ன்னு சொல்லிட்டு was marked in the current years. It was just marked. சரியா? ஆனா அடிஷனல் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ ஆயிடுச்சு? 12,000 ஆயிடுச்சு. ஸ்டாண்டிங் சார்ஜஸ் எவ்வளோ சொல்றாங்க? 2,000 ரூபாய். ஓகே. இப்போ ஸ்டெப் 1 ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? கிராஸ் ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க சம்ல. ஸோ ஆக்சுவல் சேல்ஸ் 15/6/2021 to 15/12/2021 அப்படின்னா என்னைக்கு என்னைக்கு ஃபயர் ஆகி அந்த வருஷம் இயர் எண்டு ஓகேவா 70,000 கொடுத்துருக்காங்க. சேல்ஸ் இதே ஷேடோ பண்ணி போன வருஷத்தோடது. நெட் ப்ராஃபிட் ஃபார் த ஃபினான்ஷியல் இயர் 80,000. இன்சூர்ட் ஸ்டாண்டிங் சார்ஜஸ் ஃபார் த லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் 70,000. ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா லாஸ்ட் இயரோடதும் கரண்ட் இயரோடதும் செக்ரிகேட் பண்ணி போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ சேல்ஸ் வந்து 2,40,000. ஸோ சேல்ஸ் வந்து 2,40,000. கரண்ட் இயர் வந்து ஃபர்ஸ்ட் லாஸ்ட் இயரோட சேல்ஸ்லாம் பார்க்கலாம். 2,40,000. நெட் ப்ராஃபிட் 80,000. ஒருவேளை உங்களுக்கு இந்த 5 டைம்ஸ் எழுதி 10 டைம்ஸும் எழுதி மைண்ட்ல வரலன்னு வச்சுக்கோங்களேன், என்கிட்ட ஜஸ்ட் அப்டேட் பண்ணுங்க. ஓகேவா? ஒரு 5 டைம்ஸ் எழுதி பார்த்துருக்கேன் மேம், 10 டைம்ஸ் எழுதி பார்த்தும் உங்களுக்கு கான்ஃபிடென்ட் ஆகலைன்னா என்கிட்ட சொல்றீங்களா? ஆ வஷிதா அடுத்த வாரம் ஃபுல்லா லீவ் தானடா அக்ஷயா வஷிதா? ஓகே ரைட். என்கிட்ட சொல்றீங்களா? 5 டைம்ஸ் ஓகே, 10 டைம்ஸ் எழுதிட்டும் உங்களுக்கு ஒரு 10 டைம் எழுதுறதுக்கு ஒரு ஹார்ட்லி அரை மணி நேரம் தான்டா ஆகும். அப்படியும் வரலன்னா லெட் மீ நோ, உங்களுக்கு ட்ரிக் வச்சு நான் சொல்லித்தரேன். சரியா? நெட் ப்ராஃபிட் 80,000 போன வருஷத்தோடது எல்லாமே. இன்சூர்ட் ஸ்டாண்டிங் சார்ஜஸ் ஃபார் லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் 70,000. டோட்டல் ஸ்டாண்டிங் சார்ஜஸ் 1,20,000. டேர்ன் ஓவர் ஃபார் லாஸ்ட் இயர் 6 lakhs. இதெல்லாம் லாஸ்ட் இயரோடது. அதே மாதிரி டேர்ன் ஓவர் ஃப்ரம் அந்த இதே ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிலேருந்து டில் இயர் எண்ட் வரைக்கும் 16/6, அதாவது சாரி ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகி லாஸ்ட் 1 இயருக்கு 5,60,000. கரண்ட் இயரோடது என்ன சொல்லியிருக்காங்க? இண்டemnity சேல்ஸ் இவ்வளோ, ஆன்டிசிபேட்டட் சேல்ஸ் வந்து 3 லட்சம் எதிர்பார்த்துருக்காங்க. பட் அவங்க சொன்ன அந்த ஃபயர் இது வரைக்கும் 70,000 ரூபாய் தான் வந்திருக்கு. இந்த மாதிரி டேட்டா நீங்கள் பிரிச்சுக்கணும். பிரிச்சுன்ட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1 என்னன்னா பிஎன்எல் அக்கௌண்ட் ரெடி பண்ணும். பிஎன்எல் அக்கௌண்ட்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நெட் ப்ராஃபிட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 80,000 கொடுத்துருக்காங்க. இன்சூர்ட் ஸ்டாண்டிங் சார்ஜஸ் என்ன கொடுத்துருக்காங்க? கரண்ட் இயரோடது 70,000. அப்போ கிராஸ் ப்ராஃபிட் என்ன? 70,000 + 80,000 1,50,000. ஏன்னா நம்மளுக்கு ஸ்டெப் 1லயே வந்து ஸ்டெப் 2ல கிராஸ் ப்ராஃபிட் ரேட் கண்டுபிடிக்கணும். அதுக்கு தான் இதை கண்டுபிடிச்சிருக்கோம். ஸ்டெப் 1 புரிஞ்சுதா எல்லாருக்கும்? ஓகே. ஸோ ஸ்டெப் 1 இஸ் கால்குலேஷன் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஃபார் த கரண்ட் இயர். அடுத்தது ஒன்னொன்னா பார்க்கலாங்கண்ணா. இப்போ ஃபர்ஸ்ட் அவங்க என்ன சொல்றாங்க? எக்ஸிஸ்டிங் நெட் ப்ராஃபிட் தான் இருக்கு. ஸோ நெட் ப்ராஃபிட் தான் இருக்கு, நல்ல பிரச்சனை இல்லை. அப்போ நெட் ப்ராஃபிட்டோடது என்ன? நெட் ப்ராஃபிட் ஃபார் ப்ரீவியஸ் அக்கௌண்டிங் பீரியட் பிளஸ் இன்சூர்ட் ஸ்டாண்டிங் சார்ஜஸ். ஸோ ப்ரீவியஸ் அக்கௌண்டிங் பீரியட்ல வந்து நெட் ப்ராஃபிட் வந்து 80,000
ப்ளஸ் 70,000. ஸோ அதுதான் வந்து உங்களோட இன்சூர்ட் ஸ்டாண்டிங் சார்ஜஸ் வந்து ரெண்டு. அப்போ கிராஸ் ப்ராஃபிட்டையும் சாரி நெட் ப்ராஃபிட்டையும் இன்சூர்ட் ஸ்டாண்டிங் சொன்னா 1,50,000 அதான் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். கிராஸ் ப்ராஃபிட் ரேட் என்ன? கிராஸ் ப்ராஃபிட் பை சேல்ஸ் இன்டூ 100. 1,50,000 பை சேல்ஸ் லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் ஓடுது. ஸோ 25%. ஷார்ட் சேல்ஸ்னா என்ன? இது வந்து கிட்டத்தட்ட இது மாதிரி கணம். எப்படின்னா கௌதம் என்னன்னு சொல்லுவாரு, நான் கேட்டது இது ஆனா அவங்க கொடுத்தது இது, அந்த மாதிரி. 2,40,000ல லாஸ்ட் இயர் சேல்ஸ்ல அவங்க எவ்வளவு அன்டிசிபேட் பண்ணிருக்காங்க கணம்? கிட்டத்தட்ட 25%. கரெக்டா? 2,40,000ல 25% எதிர்பார்த்திருக்காங்க. அப்ப 2,40,000 இன்டூ 125% இந்த வருஷம் சேல்ஸ். ஆனா ஆக்சுவல் சேல்ஸ் எவ்வளவு நடந்திருக்கு? 70,000 தான் நடந்திருக்கு. ஓகேவா? ஸோ 70,000. ஸோ 2,30,000 ஷார்ட் சேல்ஸ் கம்மியா இருக்கு. ஷார்ட் சேல்ஸ்னா சேல்ஸ் கம்மியா இருக்கு. சேல்ஸ் கம்மியானா என்ன? ஜிபியும் கம்மியா இருக்குமா? இப்போ 2,30,000 இன்டூ 25%. அப்பனா என்ன? ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3, ஸ்டெப் 4. ஸ்டெப் 4 என்ன? ஸ்டெப் 2 இன்டூ ஸ்டெப் 3. அட்மிசிபிள் அடிஷனல் எக்ஸ்பென்சஸ் ஃபார் இன்சூரன்ஸ் கிளைம் என்ன? லீஸ்ட் ஆஃப் த ஃபாலோயிங் என்னலாம்? ஆக்சுவல் அடிஷனல் எக்ஸ்பென்சஸ் என்னலாம்? ஆக்சுவல் அடிஷனல் எக்ஸ்பென்சஸ் சம்பளம் எவ்வளவு கொடுத்துருக்கான்? 12,000 இந்த வருஷம் கொடுத்துருக்கான். சேல் டியூ டு அடிஷனல் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ? 70,000 தான். அதுல 25%. ஓகேவா? 70,000 இன்டூ 25%, 17,500 இருக்கு அடிஷனல் எக்ஸ்பென்சஸ். இப்போ மூணாவது கிரைட்டீரியா என்னன்னா, ஆக்சுவல் அடிஷனல் எக்ஸ்பென்சஸ் வந்து 12,000 கணம் இன்டூ நெட் ப்ராஃபிட் என்ன? 80,000 பிளஸ் இன்சூர் ஸ்டாண்டிங் சார்ஜஸ் என்ன? 70,000. பேசிக்லி 1,50,000 டிவைடட் பை இது பாருங்க கண்ணா, 2 lakh இது. ஓகேவா? இது 80,000. 2 lakh இங்க கொடுத்துருக்கான் பாருங்களா. நெட் ப்ராஃபிட் ஃபார் த ஃபினான்ஷியல் இயர் கொடுத்துருக்காங்களா. ஸோ நெட் ப்ராஃபிட் பிளஸ் இன்சூர் சார்ஜஸ் டிவைடட் பை நெட் ப்ராஃபிட் பிளஸ் ஆல் ஸ்டாண்டிங் சார்ஜஸ். இதுல எது லீஸ்ட்? 9,000. அப்போ அட்மிசிபிள் அடிஷனல் எக்ஸ்பென்சஸ் ஃபார் இன்சூரன்ஸ் கிளைம் எவ்வளோ? அதாவது இன்சூரன்ஸ் கிளைம் நான் பண்றதுக்கே நான் எக்ஸ்பென்சஸ் இன்கர் ஆகுறதா எவ்வளோனா 9,000 rupees. கணமா இது வரைக்கும் டவுட் இருக்காடா? சொல்லுங்க கணா. சொல்லுடா. இது ஆக்சுவல் சேல்ஸ் 70,000. ஆமாண்டா. இந்த 70,000 நீங்க சொல்றது வந்து இந்த இருக்கு செல்லம். இப்ப இங்க போடுற கால்குலேஷன் இது எல்லாமே பாத்தீங்கன்னா, ஆம், இந்த ஸ்டாண்டர்ட் டர்ன் ஓவர் மைனஸ் ஆக்சுவல் டர்ன் ஓவர் இதெல்லாம் இந்த இயரோடது தான். இதுவும் இந்த இயரோட தான். ஷார்ட் சேல்ஸ்ல 25% போடுறதுலாம் இந்த இயரோட தான். இந்த பாட்டும் இந்த இயரோட தான். பட் இங்க எங்க வந்து போன வருஷத்தோடது வரும் அப்படின்னா, கிராஸ் ப்ராஃபிட் லாஸ்ட் ஸ்டெப் 1. கரெக்ட். ஸ்டெப் 1 தான் வந்து லாஸ்ட் இயர் ஓடுது. கிராஸ் ப்ராஃபிட் ஃபார் ப்ரீவியஸ். ஏன் தெரியுமா சொல்லுமா? நேத்திக்கு இன்சூரன்ஸ் கிளைம் ஃபார் லாஸ் ஆஃப் ஸ்டாக்ல கூட என்ன பார்த்தோம்? போன வருஷத்தோட கிராஸ் ப்ராஃபிட்டை வச்சு தான் அடுத்த வருஷம் ஷேடோ பண்ணோம். கரெக்டா? ஸ்டெப் 1 மட்டும் ப்ரீவியஸ் இயர் ஓடுது. ஸோ மித்ரா இது வரைக்கும் புரியுதா மித்ரா? ஏதாவது டவுட் இருக்கா? ஆனா எனக்கு இந்த ரிவிஷன் கிளாஸ் முடிச்ச உடனே நீங்க அந்தந்த டாபிக்ல தரவாயிடணும். எனக்கு அதுதான். அதுல ஃபர்தரா நீங்க எதுவுமே ஒரு கிளாரிட்டி மிஸ் ஆகுற மாதிரி இருந்ததுன்னா எனக்கு தயவுசெய்து சொல்லுங்க. ம். ரிவிஷனுக்கு அப்புறமும் உங்களுக்கு வந்து அதாவது இது எழுதி பாருங்க 10 டைம்ஸ். அப்படியும் உங்களுக்கு வரல, ப்ராப்ளமா இருக்குன்னா எனக்கு லெட் மீ நோ. ஏன்னா இப்படிதான்டா இது இந்த இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்குமே நம்பர் ஆஃப் டைம்ஸ் ப்ராக்டிஸ் பண்றது தான் சொல்லுமா. ஃபார்மேட் தான் அது எல்லாமே. அப்புறம் வந்து கிராஸ் கிளைம். ஆனா இது ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இன்சூரன்ஸ்ல ப்ரீவியஸ் இயர் ட்ரெண்ட் பேஸ் பண்ணி தான்டா அடுத்த வருஷம் இப்படி இருக்கும் கால்குலேஷன் எடுத்துட்டு போவாங்க. ஷார்ட் சேல்ஸா இருக்கட்டும். இப்ப சேல் கம்மியாச்சுனாலே கிராஸ் ப்ராஃபிட் அடி வாங்கிரும். கரெக்டா? அதெல்லாம் கனெக்டட். நான் பேசிக்கிறேன் அப்புறம்.
ஸோ கிராஸ் ப்ராஃபிட் ரேட் இதுவானாலே ஷார்ட் சேல்ஸ் வந்து இதுவாகும் கரெக்டா? ஸோ கிராஸ் ப்ராஃபிட் லாஸ் இஸ் ஈக்குவல் டு ஷார்ட் சேல்ஸ் இன்டூ ஜிபி ரேட். ஸோ அட்மிசிபிள் அடிஷனல் எக்ஸ்பென்சஸ் இன்சூரன்ஸ் கிளைம் பண்றதுக்கு எக்ஸ்பென்சஸ் இன்கர் பண்ணோம்டா நம்ம. ஓகே, அதுதான் லீஸ்ட் ஆஃப் த ஃபாலோயிங், இது கண்டிஷன். இப்போ கிராஸ் கிளைம் எப்படி பண்ணுவோம்னா ஜிபி லாஸ்ட் 57,500 பிளஸ் அட்மிசிபிள் எக்ஸ்பென்சஸ் 9,000 மைனஸ் 2,000 சேவிங்ஸ் இன் ஸ்டாண்டிங் சார்ஜஸ். இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, சேவிங்ஸ் இன் இன்சூர்ட் ஸ்டாண்டிங் சார்ஜஸ் எவ்வளோ 2,000 ரூபாய் கம்மியா இருக்கு. ஸோ 64,000 என்னோட கிராஸ் கிளைம். இன்சூரபிள் கிளைம் என்ன, நான் வந்து எனக்கு எவ்வளோ கிளைம் வந்து நான் வந்து எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தோம்னா அட்ஜஸ்டட் ஆனுவல் டர்ன் ஓவர் எவ்வளோ சொல்லியிருக்காங்க சம்ல கம்ப்ளீட்டா? ஆ இங்கே போடுறேன்டா. அட்ஜஸ்டபிள், அதாவது இந்த அட்ஜஸ்டட் ஆனுவல் டர்ன் ஓவர்ன்றது வந்து நம்ம என்ன படிச்சோம் இந்த, அதாவது இந்த இன்னைக்கு ஃபயரா இதுக்கு முன்னாடியிலேருந்து 12 மாசம். ஸோ இதுக்கு முன்னாடியிலேருந்து 12 மாசம்ன்றது இதோ இந்த இது 5,60,000. ஓகே, அதுலேருந்து கிராஸ் ப்ராஃபிட் ரேட் ஸோ 25%. ஆனால் அதில் ஒரு விஷயம், அட்ஜஸ்டட் ஆனுவல் டர்ன் ஓவர்ன்றது இன்னிலேருந்து முன்னாடி வருஷம்ல. ஆனால் நம்மளோட ஹைக் என்ன எதிர்பார்க்குறோம் 25% எதிர்பார்க்குறோமா, அதை இன்கார்பரேட் பண்ணும். அதான் அட்ஜஸ்டட் ஆனுவல் டர்ன் ஓவர். இந்த வருஷத்துலேருந்து முன்னாடி 12 மாசம் இன்டூ ஹைக்கு இன்டூ 25%. சி சில சம்ஸ்ல ஹைக் இருக்குன்னு சொல்லுவாங்க கண்ணா, சில சம்ஸ்ல ஹைக் பத்தியே சொல்ல மாட்டாங்க. அப்ப அது சொல்லலைன்னா நீங்க டேரக்டா 56 lakhs இன்டூ 25% போட்டுக்கலாம். ஹைக் இருக்குன்னு சொன்னனால அந்த ஹைக்கையும் நம்ம இன்கார்பரேட் பண்ணி 25% போட்டா 1,75,000. அப்போ நல்லா பார்த்துக்கோங்க, கிராஸ் கிளைம் 64,500, என்னோட இன்சூரபிள் கிளைம் வந்து 1,75,000. அப்போ இந்த மாதிரி நீங்க ஈக்குவேட் பண்ணிக்கணும். இதுல ஒரு ஆன்சர் தப்புன்னு கூட நான் போட்டிருப்பேன். இந்த ஒர்க்கிங் கூட இங்க போட்டிருக்கேன்டா அட்ஜஸ்டட். ஓகே, இப்போ நான் வந்து நெட் கிளைம் வந்து சொல்லி தர போறேன், எப்படின்னு பாருங்க. $1,70,000 லாஸ்டா. சொல்லு செல்லம். ஆமா ஆமா, இங்க தப்பா கொடுத்துருக்காடா, அதான் சொல்றேன், தப்பா கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஓ சாரி, நானும் 1,75,000 தான். 1,75,000 லாஸுக்கு என்னோட கிராஸ் கிளைம் எவ்வளோ 64,500. அப்போ 1,40,000 லாஸுக்கு ஸோ 64,500 into 1,40,000 divided by 1,75,000. So so 51,600 is your net claim. இங்க தப்பா கொடுத்துருக்காங்க கண்ணா. ஓகேவா? 51,600 is your net claim. சரியா? இங்க மாத்திக்கோங்க, 53,118 கிடையாது, தப்பு. சரியா? ஸோ கிராஸ் கிளைம் வந்து 64,500க்கு 1,75,000 வந்து எனக்கு இன்சூரன்ஸ் பில் வேல்யூ. அப்போ என்னோட கான்சிக்வென்ஷியல் லாஸ் வந்து 1,40,000 தான். அப்போ என்னோட கிராஸ் கிளைம் கம்மியாகும் இல்லையா? அப்போ இந்த ப்ரொபோர்ஷனேட்டாக கண்டுபிடிக்கணும். 1,40,000 இன்டூ 64 டிவைடட் பை இது. இல்லை மேம், நான் வந்து எனக்கு இந்த ஃபார்முலாவே ஈஸியாக இருக்கு, பாலிசி வேல்யூ டிவைட் பை இன்சூர் வேல்யூ இன்ட்டு கிராஸ் கிளைம் ஈஸியாக இருக்குன்னா அப்படியே பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ இது ஒரு சம்ம. அடுத்தது வந்து இல்லஸ்ட்ரேஷன் 10.
A fire occurred on March 15th in the premises. A loss of profit policy was taken. Indemnity period 3 மாசம். Indemnity period னா என்னடா வச்சுதா? ஆ கரெக்ட். ஸோ அது கொடுத்துருக்கான். அப்புறம் வந்து நெட் ப்ராஃபிட் ஃபார் த லாஸ்ட் இயரோடது கொடுத்துருக்கான். அண்ட் ஸ்டாண்டிங் சார்ஜஸ் அது கொடுத்துருக்காங்க. இன்சூரன்ஸ் கிளைம் நம்ம ஏற்கனவே ஒரு கிளாஸ் படித்தோம். சேல்ஸ் லாஸ்ட் 4 இயர்ஸ்னா நம்ம ட்ரெண்ட் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா? ஸோ ஃபயர் ரெக்கார்ட் 15/3. ஓகேவா? இண்டம்னிட்டி பீரியட் வந்து 3 மாசம். இண்டம்னிட்டி பீரியடோட டைம் லைன் வந்து 1/4லேருந்து 15/6. சிமிலர் பீரியட் வந்து 1/4/2020 டு 15/6/2020. இதுல வந்து மித்ரா அட்ஜஸ்டட் ஆனுவல் டர்ன் ஓவர் பீரியட் என்னவா இருக்கும்? எந்த பீரியடோட சேல்ஸ் எடுத்துக்கணும்? அட்ஜஸ்டட் ஆனுவல் டர்ன் ஓவர் பீரியடோட என்ன வரும்? அட்ஜஸ்டட் ஆனுவல் டர்ன் ஓவர் பீரியட் புரியுதா? அப்ப என்ன கரெக்டா நான் போட்டிருக்கிறது? நான் போட்டிருக்க டேட் கரெக்டா? ஆமா சொல்லுமா. இல்ல 12 மந்த்ஸ் தான், 24 மந்த்ஸ்லாம் இல்ல, 12 மந்த்ஸ் தான்டா. டர்ன் ஓவர் டியூரிங் 12 மந்த்ஸ் இமீடியட்லி ப்ரெசீடிங் த டேட் ஆஃப் டேமேஜ். 12 மாசம் தான். எங்க போட்டிருக்காங்க 24 மந்த்ஸ் எங்க போட்டிருக்காங்களா? ப்ரையர் இன்னைக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு வச்சுக்கோடா, நேத்திலேருந்து முன்னாடி அப்படியே 12 மாசம். ஓகேவா? அதே மாதிரி சொல்லமா. ஃபர்ஸ்ட் கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ கண்டுபிடிச்சுக்கணும். நம்பர் 1 சம்பளம் கொடுத்துருக்கானா கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ? ஓ சாரி சாரி சாரி, இது வந்து இது கொடுத்துருக்கான். சேல்ஸ் 4 வருஷத்தோடது. ஓகே, இப்போ ஒன்னொன்னா பார்க்கலாங்கண்ணா. இப்போ 4 வருஷம் சேல்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா ட்ரெண்ட் எப்படி எடுத்துப்பீங்கன்னா, இப்போ லெட்ஸ் டேக் இந்த ஒன்று எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் 2018ஓடது. இப்போ நாலுத்தையும் ஆட் பண்ணிட்டு 1 2 3 4 நாலுத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. இது நாலுத்தையும் 1,30,000 ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு ஒரு வருஷத்தோட டேர்ன் ஓவர் சேஞ்ச் எப்படி கண்டுபிடிப்போம்? லெட்ஸ் டேக் வந்து 2020ஓடது எடுத்துக்கலாம். அப்போ 1,42,000 ப்ளஸ் 1,00,000 1,20,000 இது எல்லாமே சேர்த்தா 5,28,000 வரும். எப்படி நான் வந்தோட பெர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கிறது? டேர்ன் ஓவர் சேல்ஸ் பர்சன்டேஜ் எவ்வளோ வந்து சேஞ்ச் எப்படி கண்டுபிடிக்கிறது? நார்மலாக ஒரு சேஞ்ச் எப்படி கண்டுபிடிப்போம்? கரண்ட் இயரோட டர்ன் ஓவர் அதாவது 5,28,000 அதுக்கு ப்ரீவியஸ் இயரோடது டிவைடட் பை ப்ரீவியஸ் இயர் இன்டூ 100. அப்போதான் எனக்கு என்ன தெரியும்? போன வருஷத்துக்கும் 2019க்கும் 2020க்கும் 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு சேல்ஸ் அப்படின்னு தெரியும். எப்பவுமே இந்த மாதிரி சேல்ஸ் பிரேக்கப் மாதிரி கொடுத்துருந்தானாக்கா இந்த மாதிரி ஒர்க்கிங் ஃபர்ஸ்ட் எடுத்து போட்டுருணும். இப்போ இந்த சம்ல வந்து நம்மளுக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை. லாஸ்ட் இயர் எடுத்து கொடுத்துருக்கான், கரண்ட் இயரை போட்டு போயிட்டே இருப்போம். பட் நம்மளுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க? ஒருவேளை சேல்ஸ் ஃபார் பாஸ்ட் இயர்ஸ் இஸ் கிவன், வி நீட் டு டிட்டர்மைன் த ட்ரெண்ட் ஆஃப் சேல்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு தான் இந்த ஒர்க்கிங். புரியுறதா? வி ஆர் ஃபைண்டிங் அவுட் தி ட்ரெண்ட் ஆஃப் சேல்ஸ். ஒரே நிமிஷம்டா. ரைட்டிங்கா? இல்லை நீ சயின்ஸ் படிக்க ஆரம்பிச்சிரு. சயின்ஸ் கண்டினியூ. ஸோ இந்த 4 வருஷத்தோட இப்போ ட்ரெண்டு கண்டுபிடிக்கிறோம்டா. இப்போ நான் 2020ஓட ட்ரெண்டு கண்டுபிடிக்கணும்னா 2019ஓட டேட்டா வேணும். கரெக்டா? 2019ஓட ட்ரெண்ட் வேணும்னா 2018ஓட டேட்டா வேணும். இந்த பாட்டு இப்போ புரியுதா? இப்போ நான் பாருங்க ஒன்னொன்னா போடுறேன். ஸ்டெப் நம்பர் 1, when sales of past
4 years or 3 years is given, then it is important to calculate the rate of turnover change or sales change. சரியா? first step. So 2020 ஓடது என்ன 10% வருது. 2019 அப்போ ட்ரெண்ட் என்னடா சொல்றது 10% வருஷம் இன்க்ரீஸ் ஆயிருது. அதான நம்மளோட அப்சர்வேஷன். அதான் போட்டிருக்காங்க. We observe a 10% upward trend in turnover for the last few years. இப்போ என்ன பண்ணலாம் நம்ம? P&L account ரெடி பண்ணலாம். ஓகே, ஸ்டெப் நம்பர் 2. P&L அக்கௌண்ட் ரெடி பண்ணலாம். ஏன் P&L அக்கௌண்ட் ரெடி பண்ணோம்? நெட் ப்ராஃபிட் இருக்கு. ஓகே, நம்மளுக்கு என்ன வேணும்? கிராஸ் ப்ராஃபிட் வேணும். ஸோ P&L அக்கௌண்ட் ரெடி பண்ணும்போது ஓகேவா? ஸோ நெட் ப்ராஃபிட் ஆஃப் 2020 என்ன வருது நம்மளுக்கு? சம்ல என்ன கொடுத்துருக்காண்டா? நெட் ப்ராஃபிட் 56,000 கொடுத்துருக்கான் சொல்லும். இன்சூர்ட் ஸ்டாண்டிங் சார்ஜஸ் வந்து 49,600. ஸோ இதுலேருந்து இதை ஆட் பண்ணோம்னா this you will get this இல்ல 1,05,600 வந்துடுச்சா? ஸ்டெப் நம்பர் 3. gross profit ratio. gross profit by sales into 100. gross profit என்ன? 1,05,600 divided by sales என்ன சம்ல? இந்த டோட்டல் 2021 ஓட டோட்டல் சேல்ஸ் எவ்வளவு வருது? சாரி 2020 ஓட டோட்டல் சேல்ஸ் எவ்வளவு வருது? 1,42,000, 2,42,000, 3,62,000, 5,20,000. 2020 ஓடது பாக்குறோங்கண்ணா. ப்ரீவியஸ் இயர். ஸோ 5,20,000 வருது. புரியுதாடா? இது வந்து 2020 ஓடது டேட்டா. ஸோ அப்போ எவ்வளோ வரும்? divided by 5,28,000. So which is 20%. இது வரைக்கும் புரியுதா? யாருக்கா டவுட் இருக்கா? யாருக்கா டவுட் இருக்காளா? ஓகே, ஸ்டெப் நம்பர் 4. ஸோ கால்குலேஷன் ஆஃப் ஜிபி முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்தது வந்து ஷார்ட் சேல்ஸ். ஸோ இந்த ஸ்டெப் ஷார்ட் சேல்ஸ் பண்ண போறோம். ஷார்ட் சேல்ஸோட கான்செப்ட் என்ன? ஸ்டாண்டர்ட் டர்ன் ஓவர்லேருந்து ஆக்சுவல் டர்ன் ஓவர். ஸ்டாண்டர்ட் டர்ன் ஓவர் என்ன? ஸ்டாண்டர்டா என்ன டர்ன் ஓவர் நடந்துருக்கு 2020ல? 1 லேக்கு. அதுக்கப்புறம் தட் இஸ் ஏப்ரல் 1லேருந்து ஜூன் 2030 வரைக்கும் டர்ன் ஓவர் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ turnover from April 1, 2020 to 16/6/2020 கொடுத்துருக்கான். 31/10 பிட்டா கொடுத்துருக்கான்டா 2020 ஓடது. ஒன்னொன்னா பார்க்கலாம் நம்ம. ஸோ ஏப்ரல் ஜான்ல இது என்ன ஃபினான்ஷியல் இயர் எண்டிங் என்ன? மார்ச். நெட் ப்ராஃபிட் ஃபார் த இயர் எண்டிங் டிசம்பர்டா. இது டிசம்பர் தான் கால்குலேட் பண்றாங்க. அப்போ எப்போ வந்து நம்மளுக்கு ப்ராப்ளம் 15th. ஸோ 15த்னா மார்ச் 15லேருந்து அடுத்த மந்த்லேருந்து நம்மளுக்கு வந்து கால்குலேட் பண்ணும். அப்போ ஏப்ரல் டு ஜூன் 1 லேக். ஓகேவா? ஸோ ஏப்ரல்லேருந்து ஜூன் 30th 2020 வரைக்கும் 1 லேக். அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா சம்ல 16/3/2020 to 31/3/2020 இந்த 15 நாள். ஏன்னா அன்னியிலேருந்து தானே உங்களுக்கு
ப்ராப்ளமா இருக்கு ஆக்சிடென்ட் அது 28 8,000 அதாவது இந்த 15 நாள் மார்ச் 15 20 21 மாதிரியே போன வருஷம் மார்ச் 20 டு 31 3 20 ஸோ 28,000 அதே மாதிரி ஏப்ரல் டு ஜூன் ஃபுல்லா 1 lakh ஸோ 1,28,000 வருமா அப்புறம் ஜூன் டு 30/6/2020 அது ஒரு 24,000 இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணும்போது ஸோ 1,28,000 1,28,000 லெஸ் ஜூன் வந்து இது பண்ணி ஆட் upward ட்ரெண்ட் ஆஃப் 10% அதாவது 1,04,000ல 10% எதுக்குடா அது போடுறாங்க 10%? கார் கரெக்ட் சூப்பர் செல்லம். ஸோ நம்ம இந்த ஸ்டெப் ஃபார்மேட் படி ஸ்டெப் 3ல இருக்கும் சரியா ஸ்டாண்டர்ட் டோன் ஓவர்ன்றது என்னன்னா இதே ஜூன் 2021